Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT 6th standard Lines and Angles அப்படிங்கற chapter 2 ஓட 2.5 exercise ஃபுல்லா பார்த்தறலாம். Figure it outங்கற exerciseல வரும் introduction அதுல explanation இருக்கும் இல்லையா அதை எழுதி சேர்த்து பார்த்தறலாம். First உங்களுக்கு angleனா என்னன்னு தெரியணும். Angleனா இப்போ ரெண்டு ரே இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ரேவா இருக்கலாம், லைனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு பேரு ஆங்கிள். சரிங்களா? இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு லைனோ இல்ல ரேஸோ மீட் பண்ற அந்த இடத்துக்கு பேரு வெர்டெக்ஸ். ஓகே? இப்போ இங்க இந்த ரேக்கு என்ன பேர் கொடுப்போம் நம்ம? B D ன்னு கொடுப்போம். ஓகேவா? ஏன்னா B தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால இப்படி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் எண்டிங் இல்லாம போறதுனால அந்த சைடு ஆரோ இருக்கும் நமக்கு. இதே மாதிரி நம்ம இந்த வெர்டெக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா ஆங்கிள் எப்படி வந்து நம்ம denote பண்ணலாம் அப்படினு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது D B E ன்னு பண்ணலாம். அதாவது D B E போட்டு இந்த மாதிரி L ஷேப் கொடுத்துறணும். அப்படி இல்லனா E B D ன்னு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? E B D. இது ரெண்டுமே எதை denote பண்ணுது? Bங்கற வெர்டெக்ஸை denote பண்ணுது. சரிங்களா? மோஸ்ட்லி இங்க பாருங்க சிம்பிள் என்னது இந்த மாதிரி கொடுக்கணும் நம்ம. சோ ரெண்டு டைப்ல கொடுத்தாலும் மீனிங் என்னதான்? B வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட்ங்கிறது. அதுக்கு அப்புறம் இந்த B D இந்த ரே இருக்குல இந்த மாதிரி ஆங்கிள்ல இருக்குதுக்கு இதுக்கு என்னன்னு சொல்றாங்க? பேர் ஆர்ம்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம ரேன்னு சொல்லுவோம்ல அதே இது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோணம்னு சொல்லுவோம் தமிழ்ல. வெர்டெக்ஸ்ல வர இந்த ஆங்கிள் உருவாக்குற இந்த ரெண்டு யாரோ பேர் என்ன சொல்றாங்க? ஆர்ம் அப்படினு சொல்வாங்க. சரிங்களா? இங்க உங்களுக்கு கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. 4 5 அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த கிளாஸ் 1ல எப்படி இருக்குன்னு நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இது கிளாஸ் 1ஓடது. சரியா? கிளாஸ் 2ல அந்த இது அதே மாதிரி ஆங்கிள் எப்படி உருவாயிருக்கு பாருங்க. கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. கிளாஸ் 3ல எப்படி இருக்கு பாருங்க. அதோட ஃப்ளாட்டா இருக்கு. அப்ப இன்னும் நல்லா பெருசா இருக்கும். அதுக்கு அப்புறம் கிளாஸ் 4ல எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. கிளாஸ் 5ல எப்படி இருக்கு? கிளாஸ் 6. இந்த ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உரிய அந்த ஆங்கிளோட இருக்குலையா அந்த ஆங்கிள் வந்து பெருசாயிட்டே போகும். இந்த ஆங்கிளோட இந்த ஆங்கிள் கம்பேர் பண்றப்ப பெருசு. இதோட அடுத்த கிளாஸ் கம்பேர் பண்றப்ப அதோட இது பெருசு. சோ பெருசாயிட்டே இருக்கும். நம்ம இது வந்து இத என்ன சொல்லுவோம் இப்ப? இது ரேன்னு நம்ம சொல்லுவோம் இல்ல ஆர்ம் சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். ஆர்ம்னு சொல்லலாம், ரேன்னு சொல்லலாம். ஓகே? இப்போ இந்த இங்க ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிளா இதுல என்ன கொடுத்திருக்காங்க? இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ரே. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட்னா சொல்றாங்க ஃபைனல் பொசிஷன் ஆஃப் A. இந்த ஆங்கிள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வளைவு போட்டுட்டோம் இந்த இடத்துல அப்படினாவே அது ஆங்கிள் தான் மீன் பண்ணும். இது வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். நம்மளோட டெய்லி டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா காம்பஸ் இல்ல டிவைடர் ரெண்டுத்துல எந்த பேர் வேணாலும் இதுக்கு சொல்லலாம். சோ இதுல ஆங்கிள் எங்க யூஸ் பண்றோம் பாருங்க. இந்த இடத்துல ஆங்கிள் உருவாகுது. ஏன்னா இது ஒரு ரே, இது ஒரு ரே. சோ இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கு. அதே மாதிரி சிசர்ல இது ஒரு ரே, இது ஒரு ரே. லைனுன்னு வச்சுக்கலாம், ரேன்னு வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சோ இங்க ஆங்கிள் இருக்கு, இங்க ஆங்கிள் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெக்ஸ் இருக்குல இதுல கூட ஆங்கிள் இருக்கு. ஒரு பர்ஸ்ல இருக்கு, ஒரு சில ஸ்டாப்லர் பின்ல இருக்கு, ஒரு பாக்ஸ்ல இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ்ல இருக்கு, ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குல இந்த பென்சில் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ் எந்த பாக்ஸோ அந்த லிட்டுக்கும் அந்த பாக்ஸ்க்கு இடையில இருக்க அந்த கேப் ஆங்கிள் உருவாக்குது. இப்போ இங்க ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டெய்லி டே டு டே லைஃப்ல நமக்கு நிறைய விதத்துல ஆங்கிள்ஸ் யூஸ் ஆயிட்டு இருக்கு. வாலெட் சொல்லிருக்காங்க இது. பர்ஸ் வாலெட் எது வேணா வச்சுக்கோங்க நீங்க. இங்க பாருங்க அடுத்து ரெண்டு பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? Can you find angles in the given picture? இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அவங்களே ஆங்கிளோட நேம் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல சரிங்களா? செகண்ட் பிக்சர்ல கொடுக்கல. நம்ம தான் எடுத்து எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஏதாவது ஒரு ஆங்கிள் எழுத சொல்லிருக்காங்க. அந்த வெர்டெக்ஸ் நேமை குறிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது A B D அப்படிங்கற ஆங்கிள் எடுத்துர்க்கேன். இங்க இருக்கு பாருங்க. A D B. சரியா? எடுத்தாச்சு. இதோட வெர்டெக்ஸ் என்னது? வெர்டெக்ஸ் இஸ் D. அதோட ரேஸ் என்ன? ரேஸையும் எழுத சொல்லிருக்காங்க. சோ ரேஸ் என்னது? AD DB. ஓகே? இப்போ செகண்ட் பிக்சர்ல நான் எப்படி எடுத்துர்க்கேன் பாருங்க. நான் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க எந்த பிக்சர் வேணா எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் கூட எடுத்துக்கலாம், இந்த பிக்சர் கூட உங்க இஷ்டம் அது. நான் என்ன நேம் கொடுத்திருக்கேன் அதுக்கு? A B C. ஓகே? அதனால ஆங்கிள் வந்து ABC எழுதியாச்சு. வெர்டெக்ஸ் வந்து என்னது? இந்த பாயிண்ட் தானே உங்களுக்கு வெர்டெக்ஸ். ரெண்டு ரேவும் மீட் பண்ற இடம். ரெண்டு ஆர்மும் மீட் பண்ற இடம். சோ அந்த B வந்து வெர்டெக்ஸ் இஸ் B ன்னு எழுதியாச்சு. ரேவோட பேர் எழுதணும் நம்ம. C வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். B வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். C வந்து முடிவில்லாம போகும்.
ஸோ அதனால் நான் இப்படி எழுதியிருக்கேன் சிபின்னு போட்டு இந்த சைடு இங்கே சி இருக்கனால இந்த சைடு ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன் பிஏ. ஸோ பிஏ போட்டு உங்களுக்கு எங்கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த இது வரணும். ஓகேவா? நீங்கள் எழுதுறது பிசின்னு கூட எழுதலாம். பிசின்னு எழுதுறப்போ இங்கே பாருங்க பிசின்னு எழுதுனீங்கன்னா பி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் இப்படி எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த லேடர் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம நான் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வேறு பேர் கொடுப்போம், ஏபிசி கொடுக்க வேணாம், வேறு எதாவது கொடுக்கலாம். பிக்யூஆர். ஓகே, பிக்யூஆர்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ லேடர் வந்து இப்படி இருக்குது. அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? பிக்யூஆர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிள் வருது. இந்த கியூ தான் வந்து வெர்டெக்ஸ். சரிங்களா? அப்போ எப்படி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஆங்கிள் எழுதுவோம். சரிங்களா? ஸோ ஆங்கிள் இஸ் பிக்யூஆர். ஓகே, அந்த ரே எழுதுவோமா? வெர்டெக்ஸ் ஃபஸ்ட் எழுதிடுவோம். வெர்டெக்ஸ் இஸ் கியூ. அடுத்து ரேஸ் பாருங்கள். ரேஸ் என்னென்னு எழுதுவோம் நம்ம? பிக்யூ. ஃபஸ்ட் என்னது? பிக்யூ அப்படிங்கிற ரே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சாரி, இந்த சைட் போடணும். ஏன்னா கியூ வந்து இங்கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த சைட் போடணும் நீங்கள். ஸோ எப்படி போடணும்? இந்த சைட் போடணும். அடுத்து என்னது? கியூஆர். கியூஆர்ன்றப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம இப்படி போடலாம். அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். அதே மாதிரி இது இன்னொரு பிக்சர் இருக்குது. இதுக்கு நான் வந்து ஓகே இந்த இடத்த கூட எடுத்துக்கலாம். ஆங்கிள் இதை எடுத்துக்கலாம், இதை கூட எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இதே எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு பேர் கொடுக்கலாம். XYZ கொடுக்கலாம். XYZன்னு கொடுத்துக்கலாம். இப்போ XYZ அந்த சேம் தான். ஃபஸ்ட் என்னது? ஆங்கிள். ஓகே, ஆங்கிள் இஸ் XYZ. ஓகே, Z. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒய் வந்து வெர்டெக்ஸு. அடுத்து என்ன எழுதுவோம்? வெர்டெக்ஸ் இஸ் ஒய். என்ன எழுத போகிறேன் இப்போ? எழுதினேன் பாருங்கள். வெர்டெக்ஸ் இஸ் ஒய். ரேஸ் வந்து என்னது? எக்ஸ் ஒய். ஏன்னா எக்ஸில் முடிவில்லாமல் இருக்கும் போது எக்ஸ் தான், ஒய் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி யாரை போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் இந்த சைடு தான் போடுவேன்னா அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. ஒய் இசட்னு போட்டு ஒய் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒய் இசட்னு போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ட்ரா அண்ட் லேபிள் அண்ட் ஆங்கிள் வித் ஆர்ம்ஸ் எஸ்டி அண்ட் எஸ்டிஏ எஸ்ஆர். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அவங்களே ஆர்ம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். பேர் வந்து எஸ்டி எஸ்ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ் இந்த இடம் வந்து இந்த வெர்டெக்ஸ் வந்து என்னது? எஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து எஸ்ஸு. ஒன்று வந்து எஸ்டி, இன்னொன்று வந்து ஆறு. ஓகே, அப்போ இது வந்து எஸ்டி, இது வந்து என்ன? இந்த பாயிண்ட் வந்து ஆறு. ஓகே, எழுதியாச்சு, லேபிளும் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதுனா இன்னும் நல்லது. எடுத்து எழுதாதனாலும் ஒன்றும் பிரச்சனை. அவங்க ட்ரா அண்ட் லேபிள் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணியாச்சு. இந்த மாடலே நீங்கள் செஞ்சுக்கலாம், இதுவும் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிளைன் ஒய் ஆங்கிள் ஏபிசி கேன் நாட் பி லேபிள்ட் அஸ் ஆங்கிள் பி. ஏன்னா உங்களுக்கு இந்த பியை டினோட் பண்ணி 3 ஆங்கிள் வருது. ஒன்று வந்து பாருங்கள் ஏ, ஒன்று வந்து என்னது? ஏபிபி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆங்கிள் வருது? இங்கே ஒரு ஆங்கிள் வருது பாருங்கள், பிபிசி. ஓகே, பிபிசி. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆங்கிள் வருது, இதெல்லாம் சேர்த்து ஏபிசி. ஓகே, ஏபிசி. ஸோ 3 ஆங்கிள் இது ஒரு இதுக்குள்ளேயே வருது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது? பியை வந்து வெறுமனே டேரெக்டாக, ஏன்னா அது உள்ளக்க 2 ஆங்கிள் இருக்குது, மொத்தமாக ஒரு ஆங்கிள்னாலும் உள்ளக்க 2 ஆங்கிள் வருதுனால நம்ம என்ன பண்ண முடியாது? இதை வந்து வெறும் ஆங்கிள் பின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஏபிசி கேன் நாட் பி லேபிள்ட் அஸ் பி பிகாஸ் தேர் ஆர் மோர் தென் 1 ஆங்கிள் இன் வெர்டெக்ஸ் பி. இப்படி நீங்கள் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நேம் அண்ட் ஆங்கிள்ஸ் மார்க்டு இன் த கிவன் ஃபிகர். ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஆல்ரெடி பாருங்கள், இதில் 3 வந்தாலும் நமக்கு கரெக்டாக 2 தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு அதை வந்து எடுத்து எழுத சொல்கிறாங்க ஆங்கிளை. சரியா? இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுவோம் நம்ம? ஃபஸ்ட்டு பிடிஆர். ஸோ ஆங்கிள் என்னது? பிடிஆர் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஆங்கிள் என்ன இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், கியூடிஆர். இன்னொரு ஆங்கிள் என்னது? கியூடிஆர் எடுத்து எழுதியாச்சு, அவ்வளோதான். ஓகே, தேர் ஆர், இங்கே என்ன எழுதணும்? தேர் ஆர்
2 angles is there. There are 2 angles. They are அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு எடுத்து எழுதுனீங்கன்னா ஆன்சர். அடுத்து உங்களுக்கு 5th கொஸ்டின் பாருங்க. மார்க் எனி 3 பாயிண்ட்ஸ் ஆன் யோர் பேப்பர். எங்கேயாவது ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர், ஓகேவா, இதான் பேப்பர்னு சும்மா சொல்கிறேன் நான். பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது 3 பாயிண்ட்ஸு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆர் நாட் ஆன் 1 லைன். இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கக்கூடாது, ஒரே லைனில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே பாருங்க, இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 இது ஒரே லைனில் இருக்குது, இந்த 2 ஒரே லைனில் இருக்குது. 2 இருக்கலாம், ஆனால் 3மே ஒரே லைனில் இருக்கக்கூடாது. அதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்னது, லேபிள் தெம் ஏபிசி. இப்போ இது என்ன சொல்கிறாங்க, ஏபிசி அப்படி லேபிள் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏபிசின்னு லேபிள் கொடுத்தாச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், draw all possible lines going through pairs of these points. உங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன லைன்லாம் இந்த 2 வழியாக போகுமோ அது எல்லாத்தையும் வரைய சொல்கிறாங்க. நிறைய லைன்ஸ் உங்களால் எத்தனை லைன் வேணாலும் வரைய முடியும் இல்லையா, அத்தனை லைனையும் வரையணும். நேம் தெம், ஹவு மெனி, அதுக்கு நேம் கொடுக்கணும். அந்த ஆங்கிளுக்கு நேம் கொடுக்கணும். நம்ம எப்படி கொடுப்போம் நேமு, இப்போ ஃபஸ்ட் இது ஒரு ஆங்கிள் வந்துடுது, இது ஒரு ஆங்கிள் வருது, இது ஒரு ஆங்கிள், இது 3மே வெர்டெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிக்கு ஆங்கிள், பியை வந்து ஆங்கிள் ஆக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஏபிசி அப்படி கொடுப்போம். இதுவே வந்து நான் இப்போ ஏவை ஆங்கிள் ஆக்கணும்னு நினைக்கிறேன்னா எப்படி பண்ணுவேன், பிஏசி. ஸோ இதுதான் உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அதை நடுவில் வச்சிடணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஹவு மெனி ஆங்கிள்ஸ் கேன் யூ நேம் யூஸிங் ஏபிசி. இந்த ஏபிசியை வச்சு நீங்கள் இது மாதிரி எத்தனை ஆங்கிள் பண்ண முடியும், ரைட் தெம் டவுன், அதை எழுதுங்க. மார்க் ஈச் ஆஃப் தெம் வித் த கர்வ். அதாவது கர்வ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த கர்வ், இந்த இது சொல்கிறாங்களே அதை வந்து மார்க் பண்ணுங்கள், இந்த ஆங்கிளை வந்து மார்க் பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம். அதுக்கு ஆன்சர் இப்படி நான் இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இது மாதிரி பிக்சர் வரைஞ்சிக்கோங்க தெளிவாக. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் வந்து இங்கே மீட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிள் போடணும். அந்த கர்வ் போடலைன்னா மார்க் கட் ஆகிடும். ஸோ அந்த கர்வ் மறந்துடாதீங்க, அதுக்கு தான் கடைசியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் கொஷின் பேசிஸில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்னது, வி கெட் 3 லைன்ஸ். என்னென்ன லைன்லாம் இருக்குது, ஏபி, பிசி, ஏசி. ரேஸ்னு எழுதலாம், லைனுன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் வி கெட் 3 ஆங்கிள்ஸ். என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, ஏபிசி, சிஏபி, ஏசிபி. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிடுங்க, ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நவ் மார்க் எனி 4 பாயிண்ட்ஸ். முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் என்ன சொன்னாங்க அவங்க, 3 பாயிண்ட்ஸ் வந்து எங்கேயாவது, இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி தான் அதில் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, 3 பாயிண்ட்ஸ் ஒரே லைனில் வரக்கூடாது. 2 பாயிண்ட்ஸ் வரலாம், 3 வந்து ஒரே லைனில் வரக்கூடாது. லேபிள் தம் ஏபிசிடி. ஸோ லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏபிசிடின்னு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லேபிள் தம் ஏபிசிடி எழுத பண்ணிட்டோம். ட்ரா ஆல் பாசிபிள் லைன்ஸ் கோயிங் த்ரூ பேஸ். இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே பாருங்களேன், ஏபிசிடியில் இப்படி ஒரு லைன் போட்டுற முடியும். அடுத்து பாருங்கள், இந்த ஏசியும் 2 பாயிண்ட்டு தானே மீட் பண்ணுது, பிடியும் 2 பாயிண்ட்டு தான் மீட் பண்ணுது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த கிராஸ் பண்ணியும் மீட் பண்ண வைக்க முடியும். அதுதான் சொல்லியிருக்காங்க, எல்லா பாசிபிள் லைன்ஸையும் போட சொல்லிட்டாங்க. ஹவு மெனி லைன்ஸ் டூ யூ கெட்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இது ஒரு லைனு, சரியா, 1 2 3 4. அப்புறம் இங்கே கிராஸ் ஆனதில் 5 6. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இதான், வி கெட் 6 லைன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் தான். அடுத்து பாருங்கள், நேம் தெம். நம்ம நேம் கொடுத்தாச்சு, அந்த லைன்ஸ்க்குலாம் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி ஆங்கிள்ஸ் கேன் யூ நேம் யூஸிங் ஏபிசிடி. என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் நேம் கொடுக்க முடியும். மொத்தம் பாருங்கள் 12 ஆங்கிள்ஸ் வரும். அது நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிங்க. இப்போ இங்கே உங்களுக்கு நான் அதில் எழுதி காமிச்சேன்னா சரி, ஓகே பரவாயில்ல. ஏபிசி, அதாவது ஏபிசி. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க அந்த 4 லைனே ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம். ஏபிசி ஃபஸ்ட்டு போட்டாச்சா, பிசிடி, சரிங்களா. ஏபிசி, பிசிடி, அப்படியே சிடிஏ, ஓகே, டிஏபி. ஃபஸ்ட்டு இந்த 4 முடிஞ்சிருச்சு பாருங்கள், ஏபிசி முடிஞ்சிருச்சு, பிசிடி இந்த 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த உள்ளே கவர் பண்ண போகிறோம் நம்ம ஃபுல்லாக, சரிங்களா. சிஏபி, ஓகே, கவர் ஆயிடுச்சா. அடுத்து பாருங்கள், சிஏடி, ஓகே, சிஏபி கவர் பண்ணிட்டோம், சிஏடி கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு
நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஏவை வந்து ஆங்கிளாக வச்சு என்னென்ன வரும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஏ வச்சு சிஏபி வரும், சிஏடி வரும். அதே மாதிரி இப்போ பிஏ வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம், ஏபிடி டிபிசி இதுவும் கவர் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிஏ வச்சு பண்ணுறோம். த சேம் டிஏ வச்சு பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன ஆகிடும், மொத்தம் 12 ஆங்கிள்ஸ் கிடச்சிடும். ஓகே, அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நமக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் எழுத முடியும். இப்போ நம்ம ஆங்கிளை குறிக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் எழுதினபடி ஃபுல் ஆங்கிள், சரிங்களா, ஃபுல் ஆங்கிள். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள், 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 இங்கே ஒரு ஆங்கிள். அப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிள் நான் குறிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 12 ஆங்கிள்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நம்ம இப்படி குறிச்சாச்சு. ஸோ நீங்கள் எடுத்து எழுதுகிறப்போ இப்படி எழுதினா தான் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். 360 ஸ்டடி வீக்கெண்ட் ஃபார் அவர் எஃபர்ட். கீப் ராக்கிங். அடுத்தடுத்த எக்ஸசைஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.